வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு. இன்னைக்கு மகரம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர் 5ஆம் தேதி 2026. ஜென்மத்தில் ராகு, ஏழில் கேது. இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும், இதில் என்ன விளக்கங்கள் தர்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய ராசி பலன் நம்ம பார்க்குறோம். இப்போ ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான யோக பலன்கள் இருக்குது. அதில் இந்த ராசியில் இருக்கவங்க நம்ம பிறப்பு ஜாதகத்தில் பொதுவாக ஜென்ரலாகவே மேஷம், ரிஷபம், கடகம், கன்னியில் இந்த ராகு இருந்தால் ராஜயோகம். ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். கேது கிரகம் நம்ம குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி நமக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. இதே ஆன்மீக சிந்தனையை தூண்டக்கூடிய கிரகம் கேது. தனிமையை விரும்பக்கூடிய கிரகமும் கேது. இது ரெண்டுமே உண்டு. இந்த கிரகங்களுக்கு ஞானகாரகன்கிறது சொல்கிறது கேதுக்கு ஞானகாரகன். கேது கிரகத்துக்கு மூலவர் விநாயகர். கேது கிரகத்துக்கான கோயில் கீழ்பெரும்பள்ளம் நாதநாத சுவாமி கோயில். இப்போ ராகுக்கு திருநாகேஸ்வரம், நாகர்கோவில். இந்த 3 இடமுமே ராகு கேதுக்கு உண்டான உரிய இடங்கள். இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் நமக்கு ராகு கேது பயிற்சி 18 மாதம் நடக்கும். இந்த பெயர்ச்சி காலத்தில் இப்போ நடக்கக்கூடிய பயிற்சியில் எனக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் வரும், இந்த மாற்றங்கள்லாம் எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது, இல்லை சரி பண்ணக்கூடிய மாற்றங்கள் தானா, நம்ம எத்தனை வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் மாற்றங்கள் வர்றது இல்லை, என்னன்னு எனக்கும் தெரியல, என்னுடைய ஜாதகத்துக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வோ இல்லை எந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இதுவரையும் நடக்கலை, நான் தொடர்ந்து பயிற்சி பலன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நம்ம பயிற்சி பலன் பார்க்கறது, பொது கருத்துக்கள் கேட்கறது அன்றாடம் நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கறது. நம்ம விருப்பப்பட்டு பார்க்குறோம், பிடிக்கலைன்னா வச்சிடறோம். அது அவங்களுடைய செயல்பாடு. இப்போ நம்ம பேப்பர் படிக்கிற மாதிரி தான், நமக்கு இஷ்டம்னா பேப்பர் வாங்குகிறோம், இல்லைன்னா வாங்கலை. அதே மாதிரி தான் நமக்கு ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேப்பர் வாங்குகிறோம். அப்படி தான். அப்போ நம்ம ராசியில் பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் மூலிமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க, அதை சரி பண்ணிக்குவாங்க. இப்படி தான் நம்ம இந்த கோச்சாரத்தில் ராகு கேது பயிற்சிகள். இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் என்னென்ன ஒரு மாற்றமும் ஏற்றமும் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு போகணும், நமக்கு வெளிநாடு வாழ்க்கை நல்லா இருக்கும், அமையணும், வெளிநாட்டுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னா ராகு மெயின் காரணம். ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் போகணும்னா கேது மெயின் காரணம். அதே மாதிரி நெகட்டிவாக இதே இந்த ராகு கேது தோஷம் நமக்கு கடுமையாக இருக்கும்போது நம்ம குடும்பம் பிரிஞ்சிருப்போம். குடும்பத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கும், பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும். அதனால வருமானமும் இல்லாமல் இருக்கும், கல்யாணம் முன்னால் ஒரு குழந்தை கிடைக்காம இருக்கும், திருமணத்துக்கு பார்த்துட்டு இருப்போம், திருமணம் நடக்காமல் இருக்கும். இதே மாதிரி ஒரு சம்பவங்கள் இந்த தோஷத்தின் கடுமையால் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியாமல் நிறைய மன உளைச்சல்லையும் இருப்போம். இதுக்கு என்ன காரணம்னா இந்த தோஷத்தின் காரணம் தோஷமாக இருக்கிறதுனால தான் காரணம். இந்த தோஷம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், நம்ம அப்பா அம்மா மூலமாக தான் நமக்கு அந்த தோஷம் வரும், இல்லை நம்ம மூலியமாகவும் வரும். எப்படின்னு சொன்னால், அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ விவசாயம் பண்ணுறவங்க தோட்டத்தில் பாம்பு அடித்து இறந்துருக்கும். 2வது அவங்க இருக்கிற வீட்டுக்கு பாம்பை அடித்து இறந்துருக்கும். 3வது இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நைட்டில் கார் ஓட்டும் போது பாம்பு குறுக்க போகும்போது அதில் இறந்துருக்கும். இல்லை நம்ம பைக்கு ஓட்டும் போது பாம்பு குறுக்க போகிறதுல அதில் அடிபட்டு இறந்துருக்கும். இது எல்லாமே கடுமையாக இந்த தோஷங்கள் வந்திருக்கும். இது தொடர்ந்து வரும். நமக்கு அதை அடிக்கணும் அப்படின்னம்னா அப்போ அந்த தோஷத்துக்கான நேரம் வந்துருச்சு, அந்த நேரம் நமக்கு அமைஞ்சிருச்சு. அப்போ ராகுங்கிறதுனால தடம், ராகு கேதுங்கிறதுனால அந்த தோஷம் நமக்கு உருவாயிருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தோஷம் உருவாகும் போது தான் அது இன்டிமேட்டாக ஜாதகத்தில் காமிக்கும். அப்போ அந்த ஜாதகத்தில் இப்படி காமிக்கும் போது தான் நமக்கு தடை தாமதங்கள் வர்றது, வெளிநாடு போனனால நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இங்கேயும் கடன்கள் வர்றது, பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதெல்லாம் இந்த ராகுனால தான். இதே ராகு இந்த ராகு கேது நல்லா இருந்துச்சுன்னா, இதே வெளிநாட்டில் இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பாங்க, ரெக்ஸூரியாக இருப்பாங்க, நல்ல மாட மாளிகை, வசந்த வீடுகள், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பாங்க. ஒரு காருக்கு 3 கார் வாங்குறது, இப்போ நம்ம இருக்கிற வீடுகளை வசதி வாய்ப்போடு இருக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இது இந்த தோஷம் இல்லாதவங்களுக்கு, இந்த மேச, ரிஷபம், கடகம், கன்னியில் ராகு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தோஷம் இல்லாதவங்களுக்கு இது நடக்கும். தோஷம் இருக்கிறவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ ஒரு ராசிக்குள்ளே கிரகம் வரும்போது என்னென்ன ஒரு மாற்றங்கள் கொடுக்குது பாருங்கள். நல்லது செய்யறதும் இதே ராகு கேது கிரகம் தான், கெட்டது செய்யும் இதே ராகு கிரகங்கள் தான். இந்த கேது அதிகமான ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம், மகானாகக்கூடிய கிரகம், சித்தர்களாகக்கூடியது கேது தான். அப்போ நம்ம கேதுவா மனிதனாக போய் வணங்குறது, சித்தர்களையும் மகான்களையும் நம்ம வணங்குறோம் இல்லைங்களா, அது கேதுவுடைய ஆசீர்வாதம் தான்.
அப்போ ஒரு கிரகம் நமக்கு ஆசீர்வாதம்னா மனிதர் மூலியத்தில் மனிதன் ஆன்மீகத்தில் போய் அவன் நிறைய இறைசக்தி பெற்று கிரகங்களுடைய சக்தி பெற்று கிரகங்களுடைய ஆற்றல் பெற்று வணங்கும் போது தான் நமக்கு அது பாசிட்டிவாக இயங்குறது. ஒரு ஆற்றல் நமக்கு இயங்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு மனிதர்களை சந்திக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருதுன்னா இது இந்த கேது கிரகத்தினால தான் வரும். ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் இந்த கேது கிரகத்தினால தான் வரும். இப்போ ஒரு ராசியில் ஒரு கிரகத்துடைய பயிற்சி நடக்கும்போதுக்கு இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு காரணம் இதுதான். அப்போ மாற்றமே நமக்கு வரல என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இந்த கிரகங்களுடைய தோஷங்கள் கடுமையாக இருக்கிறதுனால தான் நமக்கு மாற்றங்கள் வர்றதில்லை. அப்போ நமக்கு மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கிறவங்க கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் பண்ணுறதெல்லாம் இந்த கேதுவை வணங்குறவங்க கேதுவுடைய ஆதிக்கம் கேதுங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இவங்க எல்லாமே கோயில் கட்டுவாங்க. எப்பயுமே கேது கிரகம் நல்லா வலிமையாகவும் பாசிட்டிவாகவும் நல்லாவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. கோயில் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, கோயிலும் கட்டுவாங்க. ஏன்னா ஆன்மீகத்தை அதிகமாக இழுத்து செல்றதுக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு மெயினாக கேது தான் காரணம். அப்போ கேதுவுடைய காரணங்கும் போது கேதுக்கு முதல் கிரகமான நம்ம வணங்குறது விநாயகர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா முதல் தெய்வம் விநாயகரை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். அதனால் விநாயகர் போனால் ஃபஸ்ட்டு வணங்குறோம். அதனால தான் விநாயகரே முதல் கனியை வாங்குறது விநாயகர் தான். ஃபஸ்ட்டு தாய் தகப்பனை சுற்றி முதல் கனி வாங்கினது விநாயகர் தான். அதே மாதிரி தான் இந்த கேது கிரகத்தை நம்ம முதல்ல வணங்க நமக்கு ஆன்மீகத்தில் மிக அற்புதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஞானங்கள் அதிகமாகும், தெய்வ சக்திகள் நமக்கு அதிகமாக கூடும், தெய்வ ஆற்றல்கள் நமக்கு அதிகமாகும். இதெல்லாம் கேதுவனால தான். அப்போ கேதுங்கிறது சும்மா சாதாரணம் இல்லை, தெய்வீக ஆற்றல் உள்ளவங்களுக்கு தான் கேது கிரகத்துடைய நட்புகள் மனசில் உதயமாகிட்டே இருக்கும். அதனால தான் குருவோட கேது சேரும்போது கோடீஸ்வரனாக இருப்பாங்க. இருக்க மகான்களே மிகப்பெரிய வசதி வாய்ப்போடையும் மிக நல்ல ஆசீர்வாதமும் கொடுக்குறாங்க. நல்லா மடங்கள் இருக்கு, நிறைய வசதி வாய்ப்பு தான தர்மங்கள் செய்யறாங்கன்னா இந்த குருவும் கேதுவும் இணைஞ்சிருப்பாங்க. அப்படி இந்த குருவும் கேதுவும் இணையிருக்கும் போது அவங்களுக்கு மாட மாளிகை கோபுரங்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கும், வசதி வாய்ப்புகள் குறையில்லாமல் இருக்கும். ஆனா ரெண்டுமே தெய்வீக ஆற்றல் உள்ள கிரகங்கள். குருவும் தெய்வ ஆற்றல் உள்ளது, கேதுவும் தெய்வ ஆற்றல் உள்ளது. அப்ப இந்த தெய்வ ஆற்றல் உள்ளான கிரகம் நவகிரகங்கள்லயே தெய்வீக சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் குருவும் கேதும் தான். அப்ப நம்ம ஜாதகத்துல இந்த மாதிரி கிரகங்கள் நமக்கு பலமா இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா கேது தசையிலையோ கேது புத்தியிலையோ குரு தசையிலையோ குரு புத்தியிலையோ மிக உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு வந்துருவாங்க. அப்ப இந்த கிரகத்துடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மாதிரி சம்பவங்கள் சர்ப்பத்தை அடிச்சு கொண்டு இறந்துருந்துச்சுன்னா அதோடைய சாபத்துடைய சரியானபடி கண்டுபிடிச்சு சரி பண்ணும்போது அது சரியானபடி நமக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ ஒரு சம்பவங்கள் நடக்காம ஒரு சம்பவங்கள் நடந்துராது. இப்போ நல்லது கெட்டது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிறோம், அது குட் நியூஸும் வருது பேட் நியூஸும் வருது, ரெண்டுமே வருது. ஒரு ஃபோன் நம்ம கையில் இருந்தால் தான் எதையும் இயக்க முடியும். அப்போ ஒரு ஃபோன் மூலமாக பணமும் அனுப்பலாம், பணமும் நமக்கு வரும். இப்போ இதெல்லாமே டிஜிட்டல் மயமாக நம்ம கையில் ஒரு டச் பண்ணால் நமக்கு உடனடியாக நமக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கிது இல்லைங்களா? எதனால? இதெல்லாம் ஒரு வைப்ரேஷன் தான். அப்போ அதோடைய காற்றோட வேகத்தில் அலைகள் மூலம் நமக்கு ஒரு இயங்குது பார்த்தீங்களா? ஒரு ஃபோனை வச்சுருந்தா ஒரு ஃபோன் மூலிமா நல்லது கெட்டது எல்லாமே பகிர்ந்துக்கிறோம். அது மூலியமாகவே அதே ஃபோன் மூலியமாகவே பிரச்சனையும் வந்துடுது. நார்மலாக ஒருத்தர் நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும், அதே மாதிரி அவர் பணம் கொடுக்கல அப்படிங்கும்போது அதே ஃபோன் மூலிமா பிரச்சனையும் வருது. அப்போ இதை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சின்டிமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருக்கும்போதோ இல்லை பயிற்சி ஆகும்போதோ நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அதை நம்ம எடுத்துக்கிற முறையை முதற்கொண்டு அந்த கிரகத்தை வழிபாடு செய்ய அந்த கிரகம் நன்மையை செய்யும், கெட்ட இடத்துலையும் நல்லதே செய்யும். அதுக்காக தான் அந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது. அப்போ கிரக தோஷம் உள்ளவங்க ராகு கேது தோஷம் உள்ளவங்க 9 நவகிரக கோயிலையும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அது இந்த ராகு தோஷம் கடுமையாக இருக்கிறவங்க போது ராகு ஸ்தலமான திருநாகேஸ்வரமும் நாகர்கோயிலும் இது கேது கிரகமான கீழ்பெரும்பள்ளம் நாதநாத சுவாமி கோயிலும் போய் அங்கே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி மறுநாள் மற்ற கிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் கிரகங்களுடைய தோஷம் விலகும் போது நமக்கு நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல கடுமையான கிரக தோஷங்கள் ராகு கேது தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த சரி பண்ணும் போது அந்த கிரகத்தினால நமக்கு வருமானமும் வரும், நல்ல யோகமும் வரும், நம்ம நல்ல மாற்றமும் ஏற்படும். அப்போ அதுக்காகத்தான் வழிபாடுகளை நம்ம ஏற்படுத்தணும். அப்போ அதை ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கணும். ஒரு தோஷம் உங்களுக்கு விலகிருச்சு சார், உங்களுக்கு இந்த தோஷம்
விலகுனா திருமணம் நடக்கும் அப்படின்னா அதை நம்ம அந்த தோஷத்தை விலக்கி காமிக்கணும். அப்போ தான் அந்த அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ ஒரு திருமணம் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு குழந்தை கிடைக்கிறதா இருந்தாலும் நமக்கு அந்த தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும், மெயினாக பார்த்துக்கணும். அந்த ராகு கேது தோஷத்தை நம்ம சரி பண்ணும்போது நமக்கு வெற்றி நிச்சயம். திருமணம் நடக்கிறது, குழந்தை கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இல்லாமல் அந்த வேலையில் அப்படியே மேலோட்டம் அப்படியே டைவெர்ட் பண்ணி போகிறது எல்லாம் இந்த கிரகங்கள்னால தான். அப்போ இதெல்லாம் நம்ம வழிபாடுகள் மூலமும் சரி பண்ணிக்கலாம். நார்மலாக கோச்சாரத்தில் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த கிரக கோயில் போயிட்டு வரும்போது அந்த தோஷம் விலகிடும், சரியாயிரும். இல்லை கடுமையாக இருந்தால் தான் அந்த கடுமையான தோஷம் நிவர்த்தியாகி அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் அந்த உயிரோட்டம் உள்ள கிரகங்களுடைய கல் போட்டு அதை நம்ம ஆக்டிவேஷன் போது அதுலேருந்து அந்த கடுமையான தோஷத்துலேருந்து நம்ம வெளியில் வந்து நமக்கு காரியம் கைகூடும். இப்படி தோஷங்களை பற்றி நிறைய வந்து சொல்ல மெயினான தோஷமே வந்து இந்த ராகு கேது தோஷம் தான் மெயினான தோஷமாகவே கருதப்படுகிறது. அந்த தோஷத்தினால தான் திருமணமே தடையாகுது. அதனால தான் எல்லாரும் திருமணம் சேரி போங்கன்னு சொல்றது. நீங்க திருமணம் சேரி போனாலும் அங்கே திருமணம் நடந்துட்டாலும் திரும்ப குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருதே இந்த தோஷத்தினால தான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜாதக ரீதியாகவும் சரி, பொதுவாக ஜென்ரலாகவும் சரி, நமக்கு அந்த மாதிரி தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கங்க. இப்போ சப்போஸ் ஒரு சில பேருக்கு வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகம் இல்லாதவங்களும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு நம்ம நேரடியாக வரும்போது உங்களுக்கான என்ன கிரக தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னா கேதுங்கிற தோஷங்கிறது வந்து கேது தோஷங்கிறது வந்து செய்வினை குறிக்கக்கூடிய கிரகம். மற்ற கிரகங்களுக்கு அந்த இது கிடையாது, கேதுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த கேது கிரகத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சு உடம்புல இருக்கக்கூடிய நோயும் வெளியில போறதுக்கு, உடம்புல இருக்கிற மருந்து வெளியில எடுக்கிறதுக்கு, அந்த கிரகத்துடைய தோஷமும் வெளியில போகிறதுக்கு அதை சரியானபடி சரி பண்ணும்போது அந்த கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். அப்படி கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்தோட நிம்மதியாக சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்காகத்தான் ராகு கேதுங்கிற தோஷத்தை நம்ம வந்து சரியான முறைப்படி பார்த்து கண்டுபிடிச்சு சரி பண்ணும்போது சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நான் ராகு கேது பயிற்சி நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஒவ்வொரு ராசியில் நம்ம சொல்லும்போது நிறைய வந்து பலன்கள் சொல்கிறத காட்டிலையும் அதுக்கான தீர்வுகள் கொடுக்கும்போது அவங்க சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வருவாங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சப்ஜெக்டவே எடுத்து நம்ம மக்களுக்கு வந்து ரீச் பண்ணுறோம். அப்போ தொடர்ந்து என்னுடைய லைவ் பார்க்குற நேயர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கலாம், நேரடியாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்ட்டும் உண்டு. ஆனால் வராதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, ஃபோன் பண்ணாமல் வர வேண்டாம். இதே மாதிரி தொடர்ந்து என்ன வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.